அவர் யாரு அப்படின்னா சர்வதந்திர சுதந்திரர்னு பேரும். எல்லா சாஸ்திரங்களும் படித்தவர். அதனால சர்வதந்திர சுதந்திரா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் கொடுப்போம். அதுக்கு அடுத்தபடியா பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர். பரத்வாஜ முனிம் வந்தே. எப்படிப்பட்டவர்னா குலகூட்டஸ்தம் அப்படின்னு அவருக்கு அடைமொழி. இந்த குலத்தையே, பரத்வாஜ குலத்தையே பெருமைப்படுத்தினவர். அப்படிப்பட்டவர். வந்தேகம் நம்ம ஸ்லோகம் அவருக்கு இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் டைம் இல்லை. அதனால ரொம்ப பின்னாடி வேறு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதனால் கிருன்னு முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சமயம் வரும். அப்போது தீர்க்கமாக நானும் எல்லாரும் உட்காந்துட்டோம்னாக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓணும். ஏதாவது சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால. அதனால் நிறைய விஷயங்கள் சொல்லாட்டா கூட ஒரு சாரமான சில விஷயங்களை சொல்லுவோம். அப்படின்னா இவருக்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னா அபரசங்கரர்னு பேர். எதுக்கு அபரசங்கரர்னு ஒரு பேர்? அப்புறம் சங்கராச்சாரியார் சன்னியாசியாக இருந்தவர். இவரை போய் அபரசங்கரர்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளவு கிரந்தங்களை எழுதி வச்சார். 104 கிரந்தங்கள். இன்னைக்கு ஜட்ஜி அவர்கள் நம்ம ஒரு சாவநீர் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்கோர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இது ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அங்கங்கே ஒரு செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் பண்ணுற போது அவர் ஒரு கண்ணால் பார்க்குறார், நான் அரை கண்ணால் பார்க்குறேன். என்ன அப்படி ப்ரூஃப் பார்த்து பார்த்து கூட வந்துடுறது. அது பிரிண்டர்ஸ் டெவல் இருக்க தான் இருக்குது. 1-2 ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் அருமையாக வந்திருக்கு. அதில் இருக்கிற ஆர்டிக்கிள் சிஎல்ஆர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார், நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன், ராஜனையர் ஒரு ஆர்டிக்கிள் ஆன் சாமவேதா எழுதியிருக்கார். எல்லாம் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸ்ரீருத்ரத்தை பற்றி, அதிருத்ரத்தை பற்றி ரொம்ப அழகாக ஒரு ஆர்டிக்கிள் நான் எழுதியிருக்கேன். ஏன்னு கேட்டால் அப்போ புட்டபுரத்தியில் அதிருத்ரம் நடந்தது ஒரு 2 மாதம் முன்னாடி. அப்போ என்னை பேச கூப்பிட்டுருந்தா. அங்கே போய் பேசி அப்போ எல்லாத்தையும் என்ன அது ருத்ரத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேங்க. யஜுஷாம் சாரம் உத்தமம். ஒரே வார்த்தை சொல்கிறேன், அதில் நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோ. இந்த ருத்ரம்ங்கிறது என்னன்னா யஜுஷாம் சாரம் உத்தமம் ஒரு வார்த்தையை போட்டார். அதனால் அதுமாதிரி நிறைய புராணங்கள்லையும் ருத்ரத்தினுடைய மகிமையை பற்றி ஸ்மிருதிகள்லையும் சொல்லியிருக்கா. அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் கோடிட்டு காட்டிருக்கேன். நான் முழுக்க சொல்லலை, பண்ண முடியாது. ஏன்னா 3-4 பேஜுக்குள்ளே நம்ம என்னத்தை சொல்கிறது, அது சொல்லியிருக்கோம். அதான் சொல்கிறேன், யாருமே ஸ்ரீருத்தம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். இப்போ நான் யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 41 ராஜா 41 நினைக்கிறேன், 41 யூடியூப் போயிருக்கு. இது வரைக்கும் இன்னும் முடிக்கல. இது அஷ்டம அனுவாக்கமோ நவம அனுவாக்கமோ அது வரைக்கும் தான் போயிருக்கோ. எல்லாத்தையும் ஒரு வியாக்கியானமாக பண்ணிட்டு வரேன். இப்போ ஒரு இதுவாக வச்சுருந்து அது யூடியூப்பில் பார்த்தாலும் தெரியும், கிடைக்கும். அப்பே தீட்சிதர்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பெரிய ஒரு சைவம் ரைட்டு. அதனால விஷ்ணுக்கிட்ட அவருக்கு பிரீத்தி இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது. இப்போ சாதாரணமாகவே ஒருத்தர் சொல்கிறோம் என்னத்தை அப்படின்னு நம்ம பேசணுன்னா கூட ஒருத்தர் மட்டம் தட்டுறதா ஆகாது. நகிந்தா நியாயம்னு சொல்கிற வழக்கம். ஒரு விஷயத்தை பற்றி பெருமையாக பேசுகிற போது மற்றதை அப்போ தான் சொல்லுவோம். பெருமையாக சொல்கிற போது மற்றது இறங்கத்தான் இறங்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படிங்கிற போது இதுக்கு நகி நிந்தா நியாயம். இன்னொரு மதத்தை நம்ம நிந்திக்கலை. அப்படி அப்பே தீட்சிதருக்கு என்னன்னாக்கா, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவர் பரம்பரையிலேயே ஸ்ரீவித்யா உபாசக பரம்பரை. ஸ்ரீவித்யங்கிற போதே இந்த பாலாதிருப்ப சுந்தரியா இருக்கட்டும், ராஜராஜேஸ்வரியா இருக்கட்டும், பராபட்டாரிகாவா இருக்கட்டும், எல்லாம் யாரை குறிக்கிறதோ அந்த பரம்பரையில் வந்திருக்காருன்னு சொன்னா அப்போ அம்பாளுடைய உபாசகர்னு ஆயிடுத்து. அவருடைய சரித்திரத்தில் எங்க பார்த்தாலும் சிவ 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 சிவன் சிவன் தான் சிவன் சொல்றார்.
விஷ்ணுவை பற்றி எந்த இடத்துலையும் ஒரு குறை சொல்லலை. விஷ்ணுக்கான அது அபேத ஸ்துதியில் விஷ்ணுவும் ஒன்று தான், அது ஒன்று தான். நான் ஏதாவது ரொம்ப ஓஹோன்னு நம்ம வந்து சிவனை சொல்லிட்டு வரபொழுது கொஞ்சம் வைஷ்ணவாளெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி தள்ளுற மாதிரி பேசினேன்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வைஷ்ணவாளெலாம் வந்து இந்த சைவத்தை சிவனை பற்றி ரொம்ப ஓவராக தப்பாக பேசுகிறா. அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்க வேண்டாமா? ஒரு நியாயமான கவுண்டர் கொடுக்குறேன்னு வழி எனக்கு விஷ்ணு பேரில் வேஷம் இல்லை அப்படின்னு ஸ்லோகம் எழுதியிருக்கார். இதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. நீங்கள் இந்த விஷ்ணு சுதோகம் சொல்லலையே, சரி அதான் கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ ராஜா அவர் நரசிம்மன் நினைக்கிறேன், நரசிம்ம ராஜா தானே? ஆமாம், தஞ்சாவூர் நரசிம்ம பூபாலர் அப்படின்னு ஒரு ராஜா. இவர் என்ன பண்றார், சின்ன பொம்மா கிட்ட இருந்து இருக்கிறவர் அங்கே அந்த தஞ்சாவூருக்கு போனார். அந்த ராஜா வந்து அழைச்சின்னு போய் பெரிய மகான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி இப்படி அழைச்சின்னு போனார். போன உடனே ஒரு கோயிலுக்குள்ளே போனார். இல்லை 2 க்ஷேத்திராட்டனமாக ராஜாவோட போயின்னு இருக்கார். இவரும் இவருக்கு ஒரு எப்போதுமே ஒரு எங்கே போனாலுமே ஒரு 2 பேர் இருந்துட்டான்னு சொன்னால், 2 பேரும் பண்டிதாளாக இருந்துட்டாள்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த 2 அஸ்ட்ராலஜர்ஸ் நெவர் அக்ரி, 2 பண்டிட்ஸ் நெவர் அக்ரி அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு சின்ன அசூயை இருந்திருக்கும். அவள் 2 பேரோடு சேர்ந்து போயின்னு இருக்கார். போன உடனே அங்கே ஒரு கோயிலில் வந்து ஒரு சாஸ்தா, அங்கே ஒரு பொம்மை இருக்கு, இது ஒரு சிலை. அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, கன்னத்தில் அப்படி கையை வச்சுட்டு வருத்தம் இருக்க மாதிரி இருக்கு. கன்னத்தில் இது என்னது, இப்படி இப்படி ஒரு இது பார்த்தது இல்லையே நம்ம மூர்த்திய. சாஸ்தா வந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு இருக்காரு, ரொம்ப கவலையா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா ராஜா. அப்போ பக்கத்தில் எங்கேயோ அந்த ஊரில் இருக்கிறவா, கிராமத்தில் இருக்கிறவா இங்கேருந்து வந்தா, வயசானவர் ஒருத்தர் வந்தார். இது என்னது, ஏன் இப்படி கன்னத்தில் கையை வச்சுட்டு இருக்கார், இதுக்கு ஏதாவது பூர்வமாக ஏதாவது விசேஷங்கள் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு மகான் ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார் பின்னாடி ஒரு மகான் வருவார், அப்போ அந்த சாஸ்தாவை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவார், அப்போ கையை எடுத்துருவார்னு சொல்லியிருக்கா அப்படின்னொடனே சரி இப்படி திரும்பி பார்த்தார். முதல்ல அவர் வந்து தாத்தாச்சாரியார்னு பேர், இவருக்கு ரைவல் அப்பே தீட்சிதருக்கு. அவர்கிட்ட பார்த்து நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்களேன், உங்களுக்கு புரிஞ்சுதா, ஏன் கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்லோகத்தா, எல்லாம் 2 பேருமே ஸ்லோகம் எழுதுறதுல கெட்டிக்காராளர்கள், ஸ்லோகத்தில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். விஷ்ணோ சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ்ததோகம் சுரசேவிதோகம் ததாபி பூதேஷ சுதோகம் ஏதைகி பூதைகி விரதஸ் சிந்தையதீக சாஸ்தா அப்படின்னு அவர் ஒரு ஸ்லோகம் சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சாஸ்தா நினைச்சுட்டாராம் எந்த நாள் கையை வச்சுட்டு இருக்காருன்னா அப்படி கவலையா இருக்காருன்னா, அவருக்கு ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னா, நான் விஷ்ணுவுக்கு பிள்ளை, என்ன இந்த மோகினி அவதாரத்தில் பிறந்த வாழ்த்தர்னு அவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர். அதனால விஷ்ணோகோ சுதோகம், விஷ்ணுடைய உள்ள விதினா சமோகம், விதிங்கிறது பிரம்மக்கு ஈக்குவல் நான் அப்படின்னு ஒரு பெருமையை பித்தின்றார். தன்யஸ்ததோகம், எனக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்துட்டு இருக்கு, எல்லாருமே மற்றவெல்லாம் வந்து என்ன வணங்குற லெவலுக்கு நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, மெரிட்டோரிஸாக இருந்துட்டு இருக்கேன். சுரசேவிதோகம், எல்லா தேவர்களும் வந்து என்ன வேண்டின்னு இருக்கா. ததாபி, அப்படி இருந்து கூட அவர் கவலை. என்ன கவலை, அப்படி இருந்தா கூட பூதேச சுதோகம் ஏதை, இந்த பூதேசன் பூதங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸ்வரனா இருந்துட்டு இருக்கார, அவருடைய பிள்ளைன்னு கூட சொல்றாள்ல சிவன். பூதேச சுதோகம் ஏதைகி பூதைகி யுத்தாந்தா, நான் எப்போ பார்த்தாலும் எல்லா பூதங்களோடும் சேர்ந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு. ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சிந்தையதீக சாஸ்தா. இவ்வளோ பெருமை இருந்து கூட சுற்றி யார் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் பூதங்களாக உட்காந்துருக்கு, பூதகணங்கள்.
ஏன்னு கேட்டால் அதோடு இல்லாமல் இந்த பூதகணுக்கெல்லாம் யார் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அவர் அந்த பரமேஸ்வரனுடைய இது ஈஸ்வரனுடைய புத்திரன்னு வேற சொல்கிறாளே ஏன் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகத்தில் கேட்டுருந்தார். இப்படி ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் அந்த கையை எடுத்துரும்னா சொல்லியிருக்கு. அது யாரோ ஒருத்தர் சொன்னார் வந்தவர், எடுக்கலை கையை. ஸோ அது இன்எஃபெக்டிவாக போயிடுது அவர் ஸ்லோகம். அப்பய தீட்சர் இருந்தார். அவர் உடனே இவர்கிட்ட திரும்பி அப்பய தீட்சர் பார்த்து, நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன், என்ன விஷயம்னு சொல்லுங்களேன், அதுக்கு கன்னதில் கையை வச்சுருக்காரு கவலைன்ட்டு இப்படி பார்த்தார். அதான் சொல்கிறேன், பகவான்கிட்ட வந்து ஒரு அகம்பாவத்தை விடணுங்கிறதுக்கு தான். இங்கே ஒரே அகம்பாவம் துணிக்கிறதுங்க. துணின்னு சொன்னார அந்த 4வது அர்த்தம் 3வது அர்த்தம் வரும். இங்கே அது கிடையாது. இது சொன்னார் இவர் வேதீஷர் சொன்ன ஸ்லோகம், அம்பே திகௌரீம் அகம் ஆஹ்வயாமி. ஓ யாரு அப்படின்னா அம்பான்னு கூப்பிடுறேன். யார? கௌரிய, அம்மாவை. அம்மாவுக்கு ஹஸ்பண்டா இருக்கார் சிவன், ரைட்டு. சிவனுக்கு யாரெல்லாம் மனைவியா இருக்காளோ அவள்லாம் எனக்கு அம்மா தானே அப்படின்னு சொன்னா, மோகினி அவதாரத்தில் விஷ்ணு அம்மா எனக்கு. அதான் இதை புரிஞ்சுட்டா போறோம். பத்னியா பிதுர் மாதரையேவ சர்வாகா. பிதுகு பத்னியா, என்னுடைய அப்பாவோட பத்னிகள் எத்தனை பேருமே எனக்கு அம்மா தான். சரியா போச்சு. அப்போ விஷ்ணுவும் எனக்கு அம்மான்னு ஆயிடுத்து. இவருக்கு சந்தேகம் வந்துடுத்து. என்ன, அவருக்கு தான் பிறந்திருக்காரு சாஸ்தாக்கு. சாஸ்தா கன்னத்தில் கையை வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யோஜனையோடு இருக்கார். கதந்து லக்ஷ்மீம் இது சிந்தையந்தம். சரி, இப்போ லக்ஷ்மி இருக்காளையா, எங்க அம்மாவோட ஒய்ஃபு, அவளை நான் எப்படி கூப்பிடுறது? சந்தேகம். என்ன, அம்மா விஷ்ணு ஆயிடுத்து. இப்போ அப்போ அவளுக்கு லக்ஷ்மியை போய் நான் எப்படி கூப்பிடுவேன்? கௌரியை பார்த்து அம்மான்னு சொல்லிடுவேன். இப்போ லக்ஷ்மியை பார்த்து நான் எப்படி கூப்பிடுறது? கதம் து லக்ஷ்மீம் இது சிந்தையந்தா சாஸ்தாரம் ஈடே. அங்கதான் அப்பய தீட்சன் இருக்கிறார். அப்படி சிந்தனையோடு இருக்கக்கூடிய சாஸ்தாவே ஈடே உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன் சொன்னாரு. ஸ்தோத்திரம் பண்ணா என்னன்ட்டு ஸ்தோத்திரம் பண்றேன். ஈடேன்னாக்கா ஸ்தோத்திரம் பண்றேன். எதுக்குன்னா சகலார்த்த சித்தியை. சகலார்த்த சித்திங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அவங்க போட்டிருக்காரு. வருது போட்டிருக்காருன்னா எழுதுறதா? அவள்லாம் வந்து அனுகிரகத்தினால வாயில கொட்டுறது, அப்படியே ஃப்ளோ. சகலார்த்த சித்தியினர் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா, சாஸ்தார மீடே நான் ஸ்தோத்திரம் பண்றேன் சாஸ்தாவை. எதுக்காகன்னா சகலார்த்த சித்தி, எல்லா அர்த்தங்களும் எனக்கு சித்திக்கணும்னார். அர்த்தங்கள் சாதாரண பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பணம், செல்வம் எல்லாமே தான். எதெல்லாம் நம்ம வந்து அர்த்தம்னு சொல்றோமோ அதெல்லாம் சகல அர்த்தம்னார். எல்லா அர்த்தமும்னார். அந்த சகல அர்த்தத்துக்குள்ள ஒரு அர்த்தம் உள்ள ஒழிஞ்சுட்டு என்னன்னா சகலார்த்த சித்தியை. நீங்க என்ன வச்சுட்டு இருக்கீங்கிற இந்த அர்த்தம் எனக்கு நல்லா புரிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன். என்ன அந்த அர்த்தம் இதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமஸ்காரம் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னா டக்குன்னு எடுத்து சாஸ்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதை விட நான் ஒரு 2-3 ஸ்லோகங்கள்லாம் நான் ஸ்கிப் பண்றேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக. இன்னொரு அழகான ஸ்லோகம் மகாபரிவா யூடியூப்ல எப்போதும் அதை மன்னிச்சு, அதாவது மகாபரிவா மாத்திரம் இல்லை, செம்மங்குடி சீனிவாசையர் இவெல்லாம் கூட இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ரசிச்சிருக்கா. நமக்கும் ரொம்ப ரசிக்க கூடிய ஒரு ஸ்லோகம் அது. மௌளோ கங்கா சசாங்கௌ கரச்சரணதலே சீதலாங்கா புஜங்கா வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி துகிதா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனக சபாநாத ஓடும் கோசக்தி சித்தம் நிர்வேத தப்தே. நிர்வேதம்னாக்கா வைராக்கியம், வைராக்கியத்தை பற்றி பேசினார் சிஎல்ஆர். சித்தே நிர்வேத தப்தே எதின பவதி தே நித்தியவாசோ மதியே. பெரியவா ரொம்ப அழகா அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா.
என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுன்றோம். சிவனை பார்த்தார், பரமேஸ்வரன் பார்த்தோம்னா அவர் பரமேஸ்வர பக்தராச்சே, பரமேஸ்வர்கிட்ட வேண்டினார். ரைட்டு, எப்படி வேண்டினார், எப்படி அப்பயே தீட்சிதர்கிட்ட என்னன்னா, எந்த தெய்வத்தை குறித்து அவர் ஸ்தோத்திரம் பண்றாரோ தெய்வத்தை நேர பேசுவார். அப்படிதான் அவருடைய ரைட்டிங்க. நேர என்ன எப்படி இருக்க, என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்பாள்கிட்ட போய் சில பேர் கேட்பா, ஏம்மா என்னை பற்றி என்ன என் குடும்பத்துக்கு சரியா காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு கேட்கறது வேற, என்னை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்கறது வேற. காப்பாத்து அப்படின்னு நான் உன்ட்ட வந்து நிற்கிறேன், என்ன சும்மா இருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்றார். சிவன்கிட்ட உங்க தலையில மௌளவுன்னா சிரஸ்ல கங்கையை வச்சுட்டு இருக்கேன். அது மாத்திரம் இல்ல, இது கங்கைங்கிறது எது, குளிர்ச்சியான ஒரு வஸ்து இல்லையா? கங்கைங்கிறது குளிர்ச்சி, அது ஓடின்னு இருக்கு தலையில. சசாங்கோ சசம் அங்கம் சசா சசாங்கா. சசாங்கன்னா நம்ம சந்திரன் மாதிரி தெரியுது, இது முயல் மாதிரி தெரியுது. இல்லைன்னாக்கா ஒரு சில பேர் அதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பார்வையை பார்க்கறத பொறுத்து இருக்கு சந்திரன் தெரியுது. இங்கே சசாங்கோன்னு போட்டார். சசாங்கங்கிறது சந்திரனுக்கு பேர். ஒரு பக்கத்தில் சந்திரன் வேற இருக்கு. காளிதாசன் சொல்லலாம், இந்த சந்திரனுக்கு அவன் அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னாக்கா, ஈஸ்வரன் அப்படின்னா யார் ஈஸ்வரன்? இப்போ இந்த காலத்தில் சனீஸ்வரன் சன்னதியில் தான் எழுதியிருப்பான். சனைஸ்வரனை போய் சனீஸ்வரன் எழுதியிருப்பான். சனிக்கு வந்து ஈஸ்வரத்துவம் கிடையாது. ஏன்னா அவர் சாதாரண ஒரு ஒருத்தர், அவர் ஒரு கிரகம், அவ்வளவுதான். ஈஸ்வரன்னா அந்த ஒரு ஈஸ்வரனை தான் குறிக்கும். அந்த ஒரு ஈஸ்வரன் யாரா இருக்க முடியும், அந்த ஒருத்தரை தான் குறிக்கும் அப்படின்ட்டார் காளிதாசன். அனிமாதி குணோபேதம் அஸ்பிருஷ்ட புருஷாந்தரம் சப்தம் ஈஸ்வர இத்யுச்சைஹி சார்த சந்திரம் விவர்த்தியகா. அனிமா லகிமா மகிமா பரகாமியம் இத்தியாதி அட்டமா சித்திகளே அவன் வச்சுட்டு இருக்கானோ குணோபேதம். அது மாத்திரம் இல்ல, அஸ்பிருஷ்ட புருஷாந்தரம், இன்னொருத்தருக்கு யாருக்கும் போகாது இந்த டைட்டில். அவர் ஒருத்தருக்கு தான் டைட்டில், அந்த டைட்டில் ஈஸ்வரங்கிறது. அஸ்பிருஷ்ட புருஷாந்தரம் சப்தம் ஈஸ்வர இது உச்சைஹி. யாரையாவது ஈஸ்வரா அப்படின்னு கூப்பிடணும்னா அவனை ஒருத்தருக்கு தான் அந்த போகும். அப்ப ஈஸ்வரா நீங்க கூப்பிட்டலாம் பரமேஸ்வரனுக்கு தான் போகும், அது வேற யாருக்கும் போகாது. சா அர்த்த சந்திரம் விவர்த்தியகா. அர்த்த சந்திரன் யார் வச்சிருக்கணும், அவன் ஒருத்தனுக்கு தான் போகும்னு காளிதாசன் சொன்னாங்க. அது மாதிரி இங்க சசாங்கோ கரச்சரணதலே சீத்தலாங்கா புஜங்காக. கரத்துல சரணத்துல காலில் கையில ஏன் இடுப்புல எல்லா இடத்துலையும் தான் பெல்ட்டாவும் விட்டுருக்கார். என்ன தென்னா புஜங்காக. பாம்பு பாம்பு பெரியவாளே சொல்றா, பாம்பை தொட்டு பார்த்தா அது எப்படி தொட போறமோ தெரியாது, ஆனா பெரியவாளே சொல்லியிருக்காத பாம்பை தொட்டா சில்லுன்னு இருக்கும்ன்றா. அதனால உடம்பு முழுக்க சுத்தின்னு இருக்கிறது முழுக்க பாம்புகள், அந்த பாம்பு முழுக்க சில்லுன்னு இருக்கு. அந்த சில்லுங்கிறதுக்குள்ள குளிர்ல நடிக்கின்ற ஓண்டிருக்கார் பரமசிவன் அப்படின்னு தான் அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, வாமே பாகே தயார்திரா. இடது பக்கத்துல யார் இருக்கா, அம்பாள் இருக்கா. அவளும் குளிர்ச்சியானவள். ஏன்னு கேட்டா தயை என்கின்ற ஒரு மழையை பொழிஞ்சுன்னு இருக்காவோ. தயா ஆர்திரா, ஆர்திரானாக்கா நனையிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆர்திரா தரிசனம்லாம் சொல்லிட்டு இருக்கணும். இப்போ ருத்ரா எல்லாம் பண்ணிவிட்டாத. வாமே பாகே தயார்திரா யாரவோ அப்படின்னா ஹிமகிரி துகிதா. என்ன அழகா போட்டார் பாருங்க வார்த்தைய. பொண்ணு யாரோட பொண்ணு, ஹிமகிரி துகிதா, பனிமலை. ஹிமகிரினா பனிமலை, அவருடைய பொண்ணு. அப்ப பனிமலை பொண்ணு எப்படி இருப்போ, சில்லுன்னு. அது அந்த பனிங்கிறத இண்டிகேட் பண்ணது எதுக்குன்னா இந்த சில்லுப்புக்கா துகிதா. அது மாத்திரம் இல்ல, சந்தனம் சர்வகாத்திரே. பிரிவா சொல்ற, அது மார்கழி மாசத்துல பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா சந்திரன் அபிஷேகம் நடக்கும். அது காலங்காத்தால நடக்கும். குளிரா நடந்துட்டு இருக்கும், சுத்தி
இருந்துட்டு இருக்கோம். அந்த குளிரில் சந்தனத்தை வேற போட்டு அபிஷேகம் அப்படின்னா படபடன்னு எடுக்காது சுவாமிக்கு. அப்போ சந்தனா பண்ணிட்டு சந்தனம் சர்வகாத்திரே இத்தம் சீதம் பிரபூதம் இப்படி பயங்கரமா ஒரு குளிர் சில்லுப்பு ஜாஸ்தியா இருந்துருக்கிற சமயத்துல கனகசபாநாத, இந்த கனகசபை நாத்தர் யாரு? சிதம்பரத்தில் இருக்கிற ஈஸ்வரன் இருக்காரு. ஓடும் கோசக்தி, இங்கேருந்து வந்து உங்களுக்கு சக்தி இத்தனையும் இந்த குளிரை தாங்கக்கூடிய சக்தி எங்கேருந்து வந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு ஒருவேளை இதான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமோ? இவ்வளையும் தாங்கின்னு இருக்கிறதுனா காரணம் என்ன அப்படின்னா, சித்தே நிர்வேத தப்தே எதி நபவதி தே நித்தியவாசோ மதியே. மதியே சித்தே, சித்தம்ங்கிறத வந்து மைண்டுன்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மைண்டுன்னு சொல்ற வழக்கம், ஹிருதயம்னு சொல்ற வழக்கம். சித்தே, என்னுடைய சித்தம் எப்படி இருக்குன்னா நிர்வேத தப்தே சொன்னார வைராக்கியம்ட்டு, இந்த வைராக்கியத்தோடு இருக்கு. இந்த வைராக்கியம் என்னங்கிறத பின்னாடி கடைசியில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட போறேன். அந்த நிர்வேதம் வைராக்கியம், வைராக்கியம் எப்படி இருக்கும்? வைராக்கியம் வந்துடுதுன்னு சொன்னாலே உள்ள நிர்வேத தப்தே அப்படியே தீபம் மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கு, தக 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 தகன்னு. எது? இந்த வைராக்கியம்ங்கிறது என்னுடைய இதயத்துல. அதனால நித்திய வாசோமதியே, நித்தியம் என்னுடைய ஹிருதயத்துல நீ இருக்கிறதுனால நீ இத்தனை சில்லுப்பியும் தாங்கின்னு இருக்கியோ அப்படின்னா. இல்லைன்னா எப்படி தாங்க முடியும் அப்படின்னார். அதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அப்போ ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கான். பிரம்மசூத்திரங்கள்லாம் அதுதான் சொல்றது. உள்ள ஹிருதயத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஆதித்ய வித்யா, அந்த வித்யா, இந்த வித்யான்னு ஏகப்பட்ட வித்தியைகள்லாம் இருக்க, அது சொல்றோம். அதுகிட்ட போனோம்னா நேரம் போயிடும். ஏகைவ மூர்த்திகி விவிதே திதாசா, காளிதாசா. அதே மாதிரி ஒரே மூர்த்தி தான், அது பல விதமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பார்க்குறா அப்படிங்கிறத இங்கே சொன்னார். துர்கா சந்திரகலா ஸ்துதின்னு ஒரு ஸ்துதி, அதில் ஒரே ஒரு ஸ்லோகம். யத் பூஜன ஸ்துதி நமஸ்கிருதிர் பவதி பவந்தி பிரீதா பிதாமக ரமேஷ ஹராஸ்த்ரயோபி தேஷாமபி சுககுணைர் தததீம் வபும்ஷி தாம் ஈஸ்வரஸ்ய தருணீம் சரணம் பிரபத்யே. யத் பூஜன ஸ்துதி நமஸ்கிருதிபிர் பவந்தி, யார பூஜை பண்றது மூலியமாக? துர்கை பூஜை பண்றது. துர்கை எப்படி? அம்பாளை பூஜை பண்றது மூலமாக. பவந்தி பிரீதாக, பிரீதாக பவந்தி, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆஹா, நம்ம துர்கையை வேண்டின்றாலே மற்ற தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பிரீத்தி வந்துவிட்டான். பவந்தி பி பிரீதாக, யாராரு அப்படி பிரீத்தி அடைஞ்சவன்? சாதாரண தெய்வங்கள் இல்ல. பிதாமக பிரம்மா, ரமேஷ அமாயா ஈஸ்வர, ரமேஷா விஷ்ணு, ஹராக திரையோபி, அவர் ஹரனுக்கும் கூட சிவனுக்கு கூட சந்தோஷம். அவளையா பெண்டின்னு இருக்கான், பரவாயில்ல அப்படின்னு வந்துடும். அப்போ 3 தேவதைகளுமே சந்தோஷப்படுறா அந்த துர்கையை இது பண்ற போது. தேஷாமபி ஸ்வக குணைகி தததீம் வபும்ஷி, தன்னுடைய குணத்தை அப்படி கொடுத்து அவளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தவளே அவதான் இந்த 3 பேருக்குமே அப்படிங்கிறார். தாம் ஈஸ்வரஸ்ய தருணீம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய தருணி அழகான அந்த பொண்ணு இருக்காளே, அதாவது மனைவி இருக்காளே, சரணம் பிரபத்யே அப்படின்னு, அவளை நான் சரணம் அடைகிறேன். புரியுதா? ஆதிசங்கரும் ஒரு பற்றி ஒரு இந்த நம்ம வர ரிலீஸ் ஆக போற அந்த ஜேர்னல்ல எல்லாரும் எழுதியிருக்காரு. ஆத்மார்ப்பண ஸ்துதியை பற்றி பிரமாமா எழுதியிருக்காரு. அதுல அப்படின்னு எனக்கு இந்த ஆதிசங்கருடைய இந்த ஸ்லோகத்துக்கு அதுக்கும் ஞாபகம் வந்தது. சௌந்தர்ய லகரியில 25வது ஸ்லோகம். திரியாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணையோர்யா விரசிதா. நான் பூஜை பண்றேன், யாருக்கு பண்றேன்? திரையானாம் தேவானாம்,
இந்த 3 தேவதைகள் 3 முக்கியமான நம்ம சொல்றது யாரு? சிவன் விஷ்ணு பிரம்மா. திரியாணாம் தேவானாம். அவ 3 பேரும் எங்கேருந்து வந்தா? திரிகுண ஜனிதானாம் தவ. உன்னுடைய 3 குணங்கள் இருக்கே, சத்துவ ரஜஸ் தமஸ்னு, அந்த 3 குணங்கள்லேருந்து உருவானவா அவள்லாம். அதே தான் இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணார் துர்காச்சந்திர கலாத்துல அப்பே தீக்ஷர். திரியாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணையோர் யா விரச்சிதா ததாபி त्वत्पादोद्वहन मणिपीठस्य निकटे स्थिता सर्वे மருந்து போகிறது வயசாயிட்டுங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது. என்ன சர்வே, அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். இப்போ ஞாபகம் இருக்கா? இருக்காது. கரோத்தம் சமகுட்டாக. கரெக்ட். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காவா அப்படின்னா, நான் உனக்கு ஒரு புஷ்பத்தை அப்படி போட்டேன்னா, அம்பாளுக்கு சிவபெருமான்ல ஒரு புஷ்பத்தை எடுத்து போடுறோம். எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம், ஏன்னா ஒவ்வொருத்தராத்துலையும் நிறைய படங்கள் வச்சிருப்போம். இந்த தேவதையும் இருக்கும், அந்த தேவதை இருக்கும், எல்லா தேவதையும். முருகன் இருப்பார், கணபதி இருப்பார். கையில் இருக்கிற புஷ்பம் 5 புஷ்பம். இங்கே 50 சுவாமிகள் இருக்கா. யாருக்கு எந்த பூ வைக்கிறது? இல்ல அள்ளி இப்படி வீசிடுறதா? அவ கோச்சுக்க மாட்டாளா? மற்ற தேவதைகள் என்ன அவளுக்கு மாத்திரம் வச்சே வராதா? லட்சுமணா பிரதமம் சுத்துவா கோகிலா பச்சோ நின்று நீ முதல்ல போய் லட்சுமணன் தான் கேட்டேன்னு சொல்லி சூர்பனக கதையில சொல்ற வழக்கம். என்ன லட்சுமணன் தான் கேட்டேன், அப்புறம் எங்கிட்ட வந்திருக்கியா எம் கேட்டாலும் சூர்பனக. இது லட்சுமணம், இது ராமர் கேட்டாராம். சூர்பனகை வந்து உங்ககிட்ட வரேன்னு முதல்ல லட்சுமணன் தானே போனேன். அவனை போய் பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு, அப்புறம் அவன் மாட்டேன்னு சொன்ன உடனே நீ எங்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி லட்சுமணா பிரதமம் சுத்துவா கோகிலா மஞ்சுவாதினி ரொம்ப அழகா பேசினான்னு சொல்லிட்டு அது ராமாயண கதையெல்லாம் உண்டு. அங்க அதே மாதிரி தேஷாம் அங்க அந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன சொன்னாருன்னா, உள்ள நான் ஒரு புஷ்பத்தை போட்டேன் அப்படின்னா மற்றவள்லாம் கோச்சிக்க மாட்டா. ஏன்னா அவ 3 பேருமே என்ன பண்ணி, நீங்க ராஜராஜேஸ்வரி படத்தை பார்த்தெல்லாம் தெரியும். சிவன் இந்த பக்கம் இருப்பார், விஷ்ணு இந்த பக்கம் இருப்பார், அப்படி எல்லாரும் கீழே உட்காந்துருப்பா. பிதா சர்வே. அந்த இடத்த மறுபடியும் எடுத்துக்கொடுங்க. அவளுடைய மகுடங்கள், அந்த மகுடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மகுடங்கள்லாம் எங்க இருக்கு? உங்களுடைய காலில் இருக்கு, உன்னுடைய காலில் இருக்கு. அப்ப நான் ஒரு பூவை போட்டேன்னா அவ தலையிலையும் விழும். அப்ப எல்லாரையும் அர்ச்சனை பண்ணதான் ஆயிடுது அப்படின்ட்டா. அதனால அவள்லாம் கோச்சிக்கிறதுக்கு என்ன முடியும்? என் தலையிலும் விழுந்துட்டு புஷ்பம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆதிசங்கரர் ரொம்ப அழகா சுதந்திர சொன்னார். அந்த ஸ்லோகத்தை சொன்னா பதவி உயர்வு அது மாதிரி ரொம்ப பிரமாமா மேல மேல எந்த விதமான தடங்கள் இல்லாம காரியங்கள்லாம் நடக்குங்கிறதுக்காக பலஸ்ருதி கூட சொல்லியிருக்காங்க. இந்த அபீத குஜாம்பா ஸ்தவம்னு ஒண்ணு, அதையும் நம்ம வந்து இது எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இருந்தேன். கண்டே விஷம் விஷமுச்சோ புஜகா கபர்தே பார்ஸ்வேச்ச பூதபதேஹா பிரமதாச்ச பீமாஹா. சிவங்கிட்ட சொன்னார், இங்கேருந்து அருணாச்சலம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு போட்டுருக்கு திருவண்ணாமலைக்கு. மலை மேலெல்லாம் ஏறணும்லாம் சொல்றாவா. எவ்வளோ கஷ்டமான வேலை. எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கண்டே விஷம், கழுத்துல விஷத்தை வச்சுருவாங்க. புஜகா கபர்தே, உடம்பு முழுக்க இது பாம்பு சுத்தின்னு இருக்கு. கிட்டக்கு போக முடியுமா? பயமா இருக்கு. சரி, அவர் ஏதாவது பேசினா அந்த விஷம் நம்ம மேல விழுந்துருமா? பயமா இருக்கு. கண்டே விஷம் புஜகா கபர்தே. சரி, பார்ஸ்வேச்ச பூதபதயா பிரமதாச்ச பீமாஹா. பக்கத்தில் யாரும் எல்லாம் பயங்கரமா எல்லாம் பூதபதிகளும் இதுவும் சிவகணங்களும் உட்காந்துருக்கா. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கிட்டக்கு போக முடியுமா? அவ்வளவு பயங்கரமா இருக்கிறவர்கிட்ட. கோபா நஸ்யாத் தவ அம்ப சவிதே இது சந்நிதானம். அப்படியும் வந்து எல்லாரும் வரான்னா கிட்டக்க வரான்னா எதுக்கு காரணம் தெரியுமா? அம்பா வந்து அங்க பக்கத்திலேயே உட்காந்து இருக்கிறதுனால
பார்த்துக்குவோம், நமக்கு ஒன்றும் எந்த விதமான இடத்துல வராது, குளிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள்கிட்ட நேராக பேசுகிறார். அதான் நேராக பேசுறதுன்னு சொல்கிறது சொன்னானே. அம்பாள்கிட்ட சொல்கிறார், நீ இப்படி நீ பக்கத்தில் இல்லைன்னா இந்த சிவனை வந்து பார்க்கறதுக்கு யார் வருவா அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். அதனால நிந்திக்கல சிவனை, அப்போ எல்லாரும் வரா அப்படிங்கிறதையும் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதுக்கு முன்னுடைய கருணை கடல் அங்கே பக்கத்துலேயே இருக்குது, இவங்க கருணையான பார்வையினால் பார்க்குற, அதனாலேயே எனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லி நான் முடிக்க போகிறேன், என்கிட்ட டைம் ஆகிட்டுங்கிறதுனால. சிதம்பரத்தை பற்றி ரொம்ப அழகாக அருணாச்சலர் பார்த்தோம். சிதம்பரத்துக்கு சிதம்பர பரம் இதம்பரம் பிரதிதமேவ புண்ணியஸ்தலம். சைவாளுக்கெல்லாம் எப்படி வைஷ்ணவாளுக்கெல்லாம் ஸ்ரீரங்கமோ அதே போல் நமக்கு சிதம்பரம். சிதம்பரத்தை பற்றி பேசுறதுன்னா நிறைய பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சிதம்பரம் இதம் பரம், அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ரொம்ப வசதி சிதம்பரம். அது பரம் அப்படிங்கிறது சொன்னாரு, வே வித்யே வேதிதவ்யே பரா அபரா சேதி. 2 வித்யை, பராவித்யா அபராவித்யான்னு சொல்லித்தே உபனிஷத்து. அப்போ இந்த பராங்கிறது வசதி, இந்த பரசப்தங்கிறது ரொம்ப உயர்ந்தது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா. இந்த பரசப்தத்தை எங்க கொண்டு வச்சா பாருங்க, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு சொல்லிட்டு அந்த குருவுக்கும் அந்த வசதியான நிலைமை. அது மாதிரி சிதம்பரம் இதம் பரம் பிரதிதமேவ புண்ணியஸ்தலம். அது ரொம்ப புண்ணியமான ஸ்தலம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிரதிதம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச, இட்ஸ் சோ பாப்புலர். சுதாச்ச வினயோஜ்வலாஹா, எனக்கு இருக்கக்கூடிய சுதான குழந்தைகள்னு அர்த்தம், இல்லை சந்ததிகள்னு அர்த்தம். அதாவது வேதத்தில் சொல்றத பிரஜாதந்தும் மாவ்யவசேசி பிரமதிதவ்யம்லாம் சொல்லிட்டு போறோமே. அப்போ பிரஜா தந்துங்கிறது பிரஜா அப்படின்னு சொன்னாலே சிஷினையும் குறிக்கும், அதே சமயத்தில் பிள்ளைகளையும் குறிக்கும். அது பிரஜா தந்து. அப்புறம் இங்கே சுதாச்ச வினயோஜுலாகா, எல்லாரும் வினயத்தோட இருக்கா, சௌக்கியமா இருந்துருக்கா. வினயத்தோடு இருந்தால் நல்லவே இருக்கும் எல்லாமே உலகம். அதுவும் எனக்கு இருக்கு அப்படின்ட்டார். சுக்ருதையச்ச காச்சித் கிருதாக, அவரே சொல்றார். ஏதோ ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தைகளா சொல்ற மாதிரி சில புத்தகங்களை நல்லா எழுதி வச்சிருக்கேன், ஏதோ எழுதியிருக்கேன். காச்சித் கிருதாக சுக்ருதையச்ச. சுக்ருதிங்கிறது கிருதி சுக்ருதி, ஒரு நல்ல எழுத்து, ஒரு புக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். கிருதி சப்தத்துக்கு கிருத்தியம் கிருத்திகி, ஏதோ நல்ல காரியங்களை 4 பண்ணியிருக்கேன். அதுவும் அதுக்குள்ள இதுதான் அர்த்த ஸ்லேஷன்னு பேர். அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே ஸ்லேஷ கொடுக்குற வழக்கம். ஆமாம், ஒரு அலங்காரத்திலையும் கெட்டிக்காரர், எல்லாத்திலையும் கெட்டிக்காரர். ஸோ சுக்ருதையச்ச காசித் கிருதாக வயாம்சி மம சப்ததேர் உபரி. என் வயசு 70 தாண்டிடுத்து, 70க்கு மேல இருக்கு பாருங்க. அதையும் அங்கே தன்னுடைய வயசையும் அங்கே இண்டிகேட் பண்ணிட்டார். அதனால என்னாச்சுன்னா, நைவ போகே ஸ்பிருஹா, இந்த போகங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, காமக்ரோதங்கள்லாம் இன்னும் கிடையாது எனக்கு. 70 தாண்டிட்டேன், ஏதோ நடமாடின்னு இருக்கேன், அவ்வளோதான். அது நைவ ஸ்பிருஹா, அதில் எனக்கு எந்த விதமான ஒட்டுதலும் இல்லை. ந கிஞ்சித் அகம் அர்த்தையே. அதனால பகவானே நடராஜா, நான் ஒன்று கொஞ்சம் கூட எதுவும் இது கொஞ்சம் கொடு, அதை கொஞ்சம் கொடு, இது எனக்கு இப்படி வரட்டும், எனக்கு இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பெருமையாக எல்லாரும் பாராட்டட்டும், அதெல்லாம் கேட்கல. ந கிஞ்சித் அர்த்தையே இக அர்த்தையே ந கிஞ்சித் அகம் அர்த்தையே. நான் இன்னும் வேண்டிக்கல எதுவுமே. அதனால பொதுவாக சொல்கிற வழக்கம், சுவாமிகிட்ட போனாக்கா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டிக்கவே கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது சமக்கங்கள்லாம் இருக்கே சார், அதில் கேட்குறாளே சார் அப்படின்னா அது ஒன்று இருக்க. ருத்ரம் பாட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் அவர் கையில் வச்சுட்டு இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர் தஸ்கரா நான் 50 நமக்காக இருக்குன்னு சொல்கிறோம். திருடனுக்கெல்லாம் தலைவரேன்னு கூட கூப்பிட்றோம் நம்ம பகவான். அதெல்லாம் கூட்டத்தினுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது, அதனுடைய உள்ள அர்த்தம் பார்க்கணும்.
எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் ஹீ கேன் கண்ட்ரோல் எவ்ரிதிங். அதனால இதெல்லாம் முதல்ல சொல்லிவிட்டு அவருடைய அட்ஜெக்டிவ் எல்லாம் சொல்லிவிட்டு பின்னாடி அதை கூட என்கிட்ட திருட்டு, என்கிட்ட எதுவும் திருட்டு போகாம இருக்கணும்னா தஸ்கரா நாம் பத்தையே நம்ம காப்பாத்திக்கோ தானே. என்கிட்ட இருந்து ஒரு பொருள் திருடக்கூடாது அப்படின்னாக்கா யாரை போய் கேட்பேன்? எல்லா பேரும் அக்கிரமம் பண்றான் அப்படின்னாக்கா கடைசியில் ஃபைனலி எங்க போறது? கோர்ட்டில் போய் ஜட்ஜு சார் இவர் ஆனா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். அவர் தான் ஏசு போறணும் ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி கதையா ஃபைனல் அங்கே போறது. அதே மாதிரி இங்க நான் கிஞ்சிதகமர்த்தையே. சரி இவ்வளவு தூரம் சொல்றல, அவ்வளவு விருத்து போச்சா உங்களுக்கு? ஒன்றுமே வேண்டான்னு விருத்து போச்சா? நல்ல எனக்கும் ஆசை உண்டு. என்ன ஆசை உண்டு அப்படின்னா சிவபதம் திதிர்ஷேபரம். உன்னுடைய உயர்ந்த பதம் இருக்க சிவபதம், அதை திதிர்ஷே திருஷ்டுமிச்சு அப்படின்னு நான் அதை பார்த்துடணும் அட்லீஸ்ட் உன் பதத்தை அப்படின்னு. அப்படின்னா என்னத்தம்? சாமீப்பியம், சாரூப்பியம், சாலோக்கியம் அப்படின்லாம் நம்ம சொல்றோமே பலவிதமான முக்திகள்ல. எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் பாதம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன்னா போதும். சிவபதம் திதிருட்சே பதம் பரம், அங்கேயும் போட்டார் பரம்ங்கிற சப்தத்தை. அப்படி நடந்துட்டு போது முடிக்கிற கட்டத்தை அப்படியே முடிச்சுடுறேன். ஆபாதி காட்டக சபா நடபாத பத்ம யோதிர்மயோ மனசிமே தருணாருணோயம். தீபாரதனை காட்டுறா நடராஜருக்கு. அப்ப என்னாச்சுன்னா அவருக்கு மனசுக்குள்ள போறது அப்படியே ஸ்லோகம் வருது. கடைசி நேரம் அடுத்த க்ஷணம் மோட்சம் அடைய போற அந்த மாதிரி கட்டத்துல ஆபாதி ஆட்டக சபா. ஆட்டக சபான்னு ஆட்டகம்னா சொர்ணம். அப்போ அந்த ஆட்டக சபையில நல்லா பிரகாசமா எல்லாம் இருக்கு. நடபாத பத்ம யோதிர்மயோ. அங்க என்ன கேட்டார் அவர்? உன்னுடைய பாதத்தை தான் நான் ஆசைப்படுறேன்னார். பாதத்தை பார்த்தார். பாத பத்மம், பத்மம் தெரியுது, பாத பத்மம் தெரியுது. பாத பத்மம் எப்படி இருக்குன்னா ஜோதிர்மயோ, ரொம்ப அழகா ஜோதி. அதுதானே இவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஜோதியை தானே நம்ம எல்லாரும் வந்து பெரிய பெரிய பிரம்மசூத்திரத்துல இருந்து எல்லாத்துலேருந்தும் இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு சொல்லி அகம் பிரம்மாஸ்மி வரைக்கும் பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லணும். இங்கதான் இருக்கு, அதை நம்ம ரியலைஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இங்க பார்த்து விட்டேன். இங்க பண்ண தருணோம் யோதிர்மயோ மனசிமே தருணாருணோயம். எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே அருணோயம் ஜிகு 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 ஜிகுன்னு அப்படி உங்க காலில் வந்து அந்த தெரியுதே அந்த ஒளியை பார்த்துட்டேன். ஒளியை பார்த்துட்டேன். உன்னுடைய பாதத்தினுடைய ஒளி எதை நான் பார்க்கணும்னு நினைச்சேனோ அதை பார்த்தாச்சு. அப்படியே அவ்வளவுதான். ஆனா இந்த ஸ்லோகம் இருக்கு, இது பாதியில் நிற்கிறது. அதான் அதுக்கு மேல ஒரு சொல்ல முடியலையே. ஏன்னு கேட்டா எதை பார்க்கணும்னு நினைச்சோமோ பார்த்தாச்சுன்னா அப்புறம் அவன் என்ன இருக்கு, இன்னும் என்ன எந்த பேசணும், என்னத்தை சொல்லணும், என்ன பண்ணணும், எல்லாம் கிடைச்சாச்சு. அப்படிங்கிற போது எப்படி பெரிய வேதங்கள்லாம் சொல்லி தோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்பி ஒன்றதாதான்னு சொல்லிட்டு கதையில பார்த்தாச்சுங்கிற போது சொல்ல முடியும். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அப்ப பார்த்துட்டார் அவர். அப்புறம் எதுக்கு அவர் சொல்லணும், எங்க போய் சொல்லணும்? அதனால பாதியில் நின்று போய் சொல்லணும். பின்னாடி வந்து யாரோ ஒரு சிஷ்யர்னு போடுறாரு. எல்லாரும் சிஷ்யர் இல்ல, ரமேசன் சொல்லி அப்பே தீட்சிதர் பத்தி பிரமாம புத்தகம் எழுதியிருக்காரு. ஆந்திராக்காரர், ஆந்திராவில் ஐஏஎஸ் ஆபீசர். அதுல அவர் சொல்றார் 12 வயசு ஆக இருந்த நீலகண்ட தீட்சிதர் பக்கத்திலேயே தான் இருந்தார் அந்த கோயிலுக்கு போற போது. நீலகண்ட தீட்சிதர் சாதாரண ஆள் இல்லையே, அவரை பத்தி பேசுறதுன்னா அது 305 மணி நேரம் வேணும். அப்படி அந்த தீட்சிதர் என்ன பண்ணாரா, டக்குன்னு 12 வயசுல இந்த 2 ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணி அதை பூர்த்தி பண்ணினார். என்ன? நூனம் ஜராமரண கோர பிசாச பூர்ணா சம்சார மோக ஜனனி இரதிம் பிரயாதா. அவ்வளவுதான். என்னது? ஜரா மரண கோர பிசாச பூர்ணா. இந்த சரீரங்கிறது எப்படி இருக்குன்னா வயசாருது, அப்ப போய் வியாதி வருது சொன்னாரு, வியாதி வருது, அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கு. இந்த இது பூர்ணாம் சம்சார மோக ஜனனி. சம்சாரங்கிறது என்ன? சம்சாரத்தை சம்சாரா திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கும், திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கும். அப்படி பிறந்துட்டு இருக்கு இந்த மோகமானது விரதிம் பிரயாதா. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டார்.
அப்படிங்கிறதுல என்னாச்சுன்னா மோட்சம் அடைஞ்சுட்டாருங்கிறத வச்சு நீலகண்ட தீட்சிதர் எழுதினார் 12 வயசுல அப்படின்னு சொல்லி இந்த சம்சார மோகஜனனி விருதி முடியாதா அப்படின்னு முடிச்சார். இப்படி நீலகண்ட தீட்சிதரை பற்றி பேசுறதுனாக்கா, இது அபய தீட்சிதரை பற்றி பேசுறதுனாக்கா அவருடைய தத்துவ ஞானங்கள்லாம் பிரபாவமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் இப்போ நான் 2-3 வார்த்தைகள்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை எல்லாருக்கும் யாருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவள் அதை தானாகவே இருந்து படித்து பார்த்தா புரியும். அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய கட்டமானலாம் ஒன்றும் எழுதில்லை. அவர் 2 தடவை படித்தாலே அர்த்தம் ஆரம்பம் மாதிரி தான் பண்ணியிருக்கார் அவர். அதே மாதிரி தான் நீலகண்ட தீட்சிதரும். இது நல்ல என்ன பரம்பரை அது அப்படி நீலகண்ட தீட்சிதர் அப்பய தீட்சிதர் இந்த பரம்பரையில் வந்தவாவெல்லாம் போது அப்படிப்பட்ட ஒரு அப்பய தீட்சிதர் நினைத்து பார்க்கின்ற ஒரு தினமான அந்த அப்பய தீட்சிதர் அடையில இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு முதல்ல இவர் இருக்கார. இதெல்லாம் ஒன்றும் எப்பயும் அதாவது தப்பா சொல்லக்கூடாது, தப்பு இல்லது, வெறுங்கையில் மழை போடுறதுங்கிற மாதிரி அவர் ஒன்றுமே இல்லாமல் ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பார், திக்குன்னு பெருசாக விடும். அப்படிதான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் சாவநீர்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேவகர் இங்கே இருக்கார். அப்பயே தீட்சித் சேவகர் அவர். அவருக்கு வந்து அவர் நன்மை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எல்லாரும் கலந்துருக்கோம். எல்லாருக்கும் கொண்டு இந்த அப்பே தீட்சா நான் சொல்லி விடாது சொல்லிட்டா இந்திரனே கூட தன்னுடைய பெருமையை சொல்லிட்டாக்க அதுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறா. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த அப்பே தீட்சா ஃபவுண்டேஷன் பேர் வச்சு கொடுத்ததே நான் தான். ரொம்ப நன்னா நடந்துட்டுருக்கு, ரொம்ப நன்னா நடத்திட்டு இருக்கார். நீங்கள்லாம் நல்ல வேத வெயிட் பண்ணாலாம் இங்கே இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிற போது எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நம்ம பார்வதி மத்தையே. சமஸ்கிருத ப்ரொஃபஸர் தான் இதை ஆரம்பித்து வச்சார். மாமாவை விளக்கேற்றி வச்சார். இப்போ 20 வருஷமாக ஓடிட்டு எப்படி போச்சுன்னு தெரியாது. இவர் எழுதின அந்த ஆத்மாத்மன ஸ்துதி அப்பய தீட்சர்வால் பிரக்ஞை இழந்த நிலையில் எழுதின 50 ஸ்லோகம் இவர் தான் 3 லாங்குவேஜில் எழுதினார். சமஸ்கிருதம், இங்கிலீஷ், தமிழ், முழுக்க. அது வேர்ல்டு வைடாக போய் இப்போ எங்கெங்கே யூனிவர்சிட்டியில் அதை டெக்ஸ்டாக கேட்டு இவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இவருக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. வந்து நடத்தி கொடுத்ததுக்கு இந்த மழையிலையும் இந்த டிராஃபிக் இடைஞ்சலையும் வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதேமாரி இந்த ஸ்லோகம் சொன்னார் சிதம்பரத்தில் ஜோதி ஸ்வரூபமானார் அப்பய தீட்சர்வால். அதை நீ ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லணும்னு அது சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய கிருதங்கி தெரிவித்தார். ஏன்னா ரொம்ப கஷ்டமான 2 ஸ்லோகம் சொல்லும்போது அவர் அப்படியே ஜோதி ஸ்வரூபமாகிட்டார். நேர சிதம்பரம் மேலே ஏறி உள்ள அப்படியே நடராஜன் ஐக்கியமாயிட்டார். அடுத்த 2 ஸ்லோகம் எப்படி பூர்த்தி பண்ணுறது அவர் தம்பி பேரன் அவர் நீலகண்ட தீட்சர் தான் இது பண்ணார். இப்போது மதுரையில் அந்த சிங்கேரி சாரதா கோவில் இருக்குது, இது வீடு இருக்குது, அதுதான் நீலகண்ட தீட்சர் வாழ்ந்த இடம். அதனால் ஏன்னா அப்பய தீட்சருக்கு வாழ்க்கை மார்கபந்து தான் குலதெய்வம். பட் இஷ்டதெய்வம்னு பார்த்தா மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதனால தான் அந்த படத்தில் கூட இது பேர் போட்டுப்பார். அடுத்த நிகழ்ச்சியாக சவுண்ட் ரிலீஸ் பண்ணி ஃபாலோடு பை ப்ரெசன்டேஷன் ஆஃப் அவார்ட். சார் அதான் சவுண்ட்